Amen. Amen. Greetings to you all in the name of our Lord and Savior, Jesus Christ. Amen. It is our great joy and privilege to congratulate Christ Sanctuary Church on the wonderful occasion of celebrating 20 years of God's faithfulness. 20 years is a remarkable testimony of God's grace, love, and provision. Through every season, the Lord has been faithful in building His church, serving lives, making disciples, and extending His kingdom. We give all the glory to God for what He has done through Christ's Sanctuary Church. We would like to also express our heartfelt appreciation to our beloved pastor, Reverend Punnaya, Francis Punnaya, and church members, and his family and church members, volunteers, and every faithful worker who has served the Lord with dedication and sacrifice. Your labor in the Lord is never in vain. Yes. We would also like to thank our sponsors, Dr. Naveen and Dr. Catherine family, and Dr. Law and family, for your generosity and prayers have been sustaining our ministry here in Myanmar. And we would like to thank Christ Sanctuary Church for your faithful prayers and your support for our ministry. May the Lord richly bless you and reward Amen. your faithful investment in His Yes, Lord. kingdom. As you celebrate the milestone, our prayers is that God will continue to lead Christ Sanctuary Church into even greater ministry. May the Lord bless abundantly Christ Sanctuary Church. Amen. God bless you all. Amen. 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 Thank you very much. இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கிறிஸ்துவின் ஸ்தல திருச்சபை பிள்ளைகள், ஊழியர்கள், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த 20வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் மீண்டும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்தும் நாங்கள் வேறு வேறு தேசங்களில் இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பில் நாங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருப்பது மிகவும் சந்தோஷம். விசேஷமாக உங்கள் திருச்சபை எல்லா தேசங்களுக்கும் எல்லா ஊழியங்களுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறது பெரிய ஒரு சந்தோஷம். அதிலும் விசேஷமாக இந்த ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாண பகுதியில் வாழும் எங்களுடைய ஊழியங்களுக்கும் உங்களுடைய திருச்சபை பிள்ளைகள், விசுவாச குடும்பங்கள், அந்த நிர்வாகத்தில் இருக்கும் பிள்ளைகள், இந்த ஊழியர் எல்லாரும் நீங்கள் சேர்ந்து எங்களை யாழ்ப்பாண ஊழியங்களை நீங்கள் தாங்கி வர்ற கிருபைக்காக நன்றி. அதிலும் விசேஷமாக அந்த கொரோனா காலங்களிலும் மற்றும் அந்த ஸ்ரீலங்கால பொருளாதார பிரச்சனைகள் வந்த நேரத்திலும் உங்களுடைய திருச்சபை பிள்ளைகள் எங்களுடைய ஊழியர்களுக்கு மிகவும் கை கொடுத்து தாங்கினதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் உங்கள் ஊழியங்களை, உங்கள் திருச்சபையை, உங்கள் தேசத்தை ஆண்டவர் மிகவும் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அதிலும் விசேஷமாக சகோதரி தீனால் அவர்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் எங்களுடைய ஊழியர்களை 2 வருஷமாக தங்களுடைய பணத்தினால் தாங்கி எங்களுக்கு மிகவும் உதவி செய்திருந்தார்கள். தொடர்ந்தும் உங்கள் திருச்சபையினால எங்கள் ஊழியங்களை தாங்கி வந்த அந்த கிருபைகளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த திருச்சபை கூடி நாங்கள் முதலாவது ஒரு பொட்டியில் தான் இங்கே நாங்கள் ஆராதிக்க கொண்டிருந்தோம். ஒரு நல்ல ஆராதிக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்த நேரத்தில் தான் பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்கள் மலேசியாவில் இருந்து எங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து எங்களுடைய நிலைமைகளை பார்த்து
உடனடியாக தங்களுடைய திருச்சபை மூலம் அந்த நிர்வாக பிள்ளைகளோடு எல்லாம் பேசி அவர்களும் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்ய முன்வந்து இன்றைக்கு இந்த இடத்துல நாங்கள் வடிவ ஆராதிக்கிறோம் என்றால் இந்த பெரிய விஸ்தாரமான இடத்தை எங்களுக்கு கட்டி தந்தது இந்த கிறிஸ்துவ ஸ்தல திருச்சபை பிள்ளைகள் நிர்வாகம் ஊழியர்கள் தான். எனவே தொடர்ந்து மென்மேலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக, உங்களுடைய திருச்சபை குடும்பங்களுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, நிர்வாகத்திற்காக, விசேஷமாக நாங்கள் பாஸ்டர் பிரான்சிஸ் குடும்பத்தினருக்காக, உங்களுடைய மலேசியா தேசத்துக்காக நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் இணைந்து நாங்கள் வேறு வேறு தேசங்கள் வேறு வேறு இடங்களில் இருந்தாலும் கிறிஸ்துவின் சரீரத்தில் நாங்கள் எல்லாரும் இணைக்கப்பட்டு நாங்கள் தொடர்ந்தும் தேவனுடைய இந்த ராஜ்யத்தை நாங்கள் கட்டி எழுப்புவோம். ஆண்டவர் தொடர்ந்து, ஆண்டவர் தாமே உங்களை தொடர்ந்து எல்லாரையும் சுகபலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு தொடர்ந்து உங்களை வழி நடத்துவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பான கிறிஸ்துவின் சலம் திருச்சபையாரை நாங்கள் வாழ்த்துகிறோம். 20ஆம் ஆண்டு விழாவை காண்கிற அன்பு சபையாரை, இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு, குறிப்பாக நீடூர் கடுவங்குடி பகுதியிலிருந்து ஒரு குக்கிராமத்திலிருந்து ஷெகினா திருச்சபையின் மூலமாக பாஸ்டர் இமானுவேல் ஆகிய நானும் என்னுடைய துணைவியார் ஜெயஸ்ரீயும் உங்களை வாழ்த்துகிறோம். 20 ஆண்டுகள் கர்த்தர் இந்த சபையை காண செய்திருக்கிறார். இந்த 20 ஆண்டு கர்த்தர் உங்களை நடத்தினார். எத்தனையோ பிரச்சனைகள் நடுவில், தேவைகள் நடுவில், ஊழியத்தின் நெருக்கத்தின் நடுவில் கர்த்தர் நடத்தி இந்த 20 ஆண்டு காண செய்த தேவனுக்கு நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களோடு கூட இந்த ஆண்டு விழாவை இந்த வீடியோ வழியாக உங்களை வாழ்த்துவதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். மேலும் இவ்வாறு சொல்கிறது யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 50வது வசனம், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். உண்மையாகவே இந்த கிறிஸ்துவின் சலம் திருச்சபை இந்த 20ஆம் ஆண்டு விழாவிற்கு பின்பு பெரிதானவைகளை காணட்டும். உங்கள் தரிசனத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவாராக. உண்மையாகவே இந்த சபையை நினைத்து நாங்கள் மிகுந்த நன்றி சொல்லுகிறோம். ஏனென்று சொன்னால் எங்கோ மலேசியாவில் இருந்தாலும் ஒரு கிராமத்தில் இருக்கிற எங்களை நேசிக்கிற இந்த சபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த சபை பெரிதானங்களை பார்க்கும். ஏனென்று சொன்னால் இந்த சிறியரில் எதை செய்தாலும் அதை எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் செய்த இந்த காரியங்கள், இந்த ஊழியத்திற்கு நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாக அன்றைக்கு யாபேசின் எல்லையை விரிவாக்கின கர்த்தர் உங்கள் எல்லைகளை, இந்த கிறிஸ்துவின் சலம் எல்லைகளை விரிவாக்குவாராக. கர்த்தர் அநேக எதிர்பார்ப்புகளை கர்த்தர் இந்த ஆண்டில் நிறைவேற்றுவாராக. பெரிதானவைகளை இந்த ஊழியம் காணட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ஆண்டு, புதிய ஆண்டை காண்கிற இந்த திருச்சபை, இந்த சபை குடும்பங்கள், விசுவாச குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை பெரிதாக்கி கர்த்தர் பெரிதானவைகளை இந்த ஆண்டு காண செய்வாராக என்று நான் வாழ்த்துகிறேன். அதே போலவே இந்த வேலையில கூட நாங்கள் கிறிஸ்துவின் சல சபை ஒவ்வொருவருக்கும், விசுவாசிகளுக்கும், கமிட்டி மெம்பர்ஸ்களுக்கும், விசேஷித்த விதமாய் பாஸ்டர் அவர்களுக்கும், பிரான்சிஸ் பாஸ்டர் அவர்கள், கேர்லின் அக்கா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். சில வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து இந்த திருச்சபையை கட்டி சில வருடங்கள்ல இந்த ஊழியத்தை எப்படியாவது நம்ம அடுத்த எல்லைக்கு கொண்டு போக போகிறோம், அடுத்து என்ன செய்ய போகிறோம், குடும்பத்தை எப்படி நடத்த போகிறோம், எல்லாவற்றையும் இந்த சபை கட்டுமான பணிக்காக நம்ம விதைத்திருக்கிறோமே, எப்படியாவது நம்ம செய்ய போகிறோம், நம்ம மனம் ஒடிந்து இந்த ஊழியத்தை அடுத்து நம்ம எப்படியாவது செய்ய போகிறோம் என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த வேளையில கர்த்தர் பிரான்சிஸ் பாஸ்டர் அவர்களை எங்களோடு இணையும்படியா, இந்த ஊழியத்தை நினைத்திருந்தும்படியா கர்த்தர் கிருபை பாராட்டினார். விசேஷித்த விதமாய் அவர்கள் எங்கள் தரிசனத்தை சுமந்து கொண்டு அங்கே வந்த பொழுது மலேசியா தேசத்தில் உள்ள கிறிஸ்துவின் ஸ்தல சபை உறுப்பினர்கள், கமிட்டி மெம்பர்கள், உங்களுடைய இருதயங்கள் எங்களை தாங்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். எங்களுக்கு கொடுக்கும்படியாய், எங்களை தாங்கும்படியாய் நீங்கள் பாராட்டின எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷித்த விதமாய் பிரதர் சாலமோன் அவர்களை இந்த வேலையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். மாதம் மாதம் எங்களுக்காய் அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்தையும் கர்த்தர் அதை கணக்கில் வைத்திருக்கிறார். நீங்கள் எங்களுக்காய் செய்த எல்லாவற்றிற்காகவும் கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கும் அந்த ஊழியத்திலுமாய் கர்த்தர் இந்த வருஷத்துல நிச்சயமாய் செய்து முடிப்பார். கர்த்தர் கொடுத்த நல்வார்த்தைகள் ஒன்றும் அது வீணாய் போகாதபடிக்கு தம்முடைய வார்த்தையினால் சொன்னதை தம்முடைய கரங்களினால் நிறைவேற்றி முடிப்பாராக. ஆமென். உண்மையாகவே என்னுடைய துணைவியார் சொன்னது போல எங்கள் தரிசனத்தை உங்கள் தரிசனமாய் சுமந்து எங்களுக்கு இதுவரை உதவி செய்த உங்களுக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. உண்மையாகவே எங்களுடைய பாரத்தை நீங்கள் சுமந்தபடினால்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த ஒரு கிராமத்தில், குக்கிராமத்தில் பாஸ்டர் வந்து பார்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குக்கிராமத்தில் இந்த அளவுக்கு நாங்கள் இன்றைக்கு சந்தோஷமாய் நிற்கிறோம் என்று சொன்னால்
அது உங்களுடைய ஒத்துழைப்பு உதவிகள், உங்களுடைய உதவிகள் இல்லாமல் நாங்கள் இங்கே இந்த ஊழியத்தை இந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியாது. ஆகவே இந்த ஊழியத்தின் மேன்மை உங்களுக்கும் சாரும். ஏனென்று சொன்னால் இந்த கிறிஸ்துவின் சலம் திருச்சபையார் தான் இந்த தரிசனத்தை சுமந்தீர்கள். இன்றைக்கும் எங்களுக்கு தேவையானவர்களை நீங்கள் தான் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆதரவுகளினால் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த பகுதியை சிரித்து கொண்டு உண்மையாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம். ஆக உங்கள் யாவருக்கும் இந்த 20ஆம் ஆண்டு விழா காண்கிற கிறிஸ்துவின் ஸ்தலம் திருச்சபையாருக்கு ஷெக்னா திருச்சபையிலிருந்து மீண்டும் ஒரு விசை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக, மேன்மைப்படுத்துவாராக.